ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சரி, இந்த எஸ்ஐ எக்ஸாமை நம்ம ஒரு சண்டே எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத ஒரு 5 டிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். சரி, நம்ம எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு தேவையான ஒரு சில திங்ஸைங்க நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டோ அது கலர் பிரிண்ட்டோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு காப்பியை இப்பயே எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிளாக் பென் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 2 பிளாக் பென் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு 2 பிளாக் பென்னை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவராக எந்த ட்ரெஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன போலீஸ் எக்ஸாம்லேயும் நமக்கு ஒரு சிலர் வந்து இதில் கஷ்டப்பட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா ப்ரூஃப் அப்படின்றத ஒரு ஏதோ நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரிஜினல் ப்ரூஃப், ஒரு ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ, மேக்ஸிமம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. இது ரொம்ப மஸ்ட்டுங்க. இதாங்க டிப்ஸ் நம்பர் 1. டிப்ஸ் நம்பர் 2, ஃபுட்டுங்க, சாப்பாடு. நம்ம இந்த ஒரு 2-3 நாள் என்ன சாப்பிட போகிறோன்றதும் எக்ஸாம் ஹாலில் ஒரு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. சார், ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால் நான் என்ன சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் செரிமானிக்கக்கூடிய ஃபுட்ஸை சாப்பிடுங்க. ஆயில் ஐட்டத்தை கம்மி பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட்லி தோசை அப்படின்றது ஒரு பெட்டரான ஒன்று. சரிங்களா? சரி, நல்ல உணவு தான் நமக்கு நல்ல எனர்ஜியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் அன்றைக்கி காலையில் யாரும் சாப்பிடாம போகக்கூடாதுங்க. கட்டாயமாக 3 இட்லிலேருந்து ஒரு 4 இட்லி பசங்களாக இருந்தால் சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிட்டு போங்க. தண்ணியும் லிட்டில் பிட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஹால்குள்ளே. ஓகே, ஃபுட்டை முடிச்சிட்டோங்களா? சரி, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தூக்கங்க. இந்த தூக்கம் தான் உங்களை ஜெயிக்க போகிறீங்களா இல்லையான்றது ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக கூட இருக்கலாம். ஏன்னா பயமும் பதட்டமும் இருக்கிறப்ப நம்மளால் சரியான ஒரு உறக்கத்தை பண்ண முடியாது. அப்போ பயமும் பதட்டமும் இல்லாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆரோக்கியமான உறக்கம் அப்படின்றது இருக்கணும். நல்ல உறக்கம் நல்ல தொடக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகமே இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக தூங்குறீங்களோ அதுதான் உங்களுடைய அடுத்த நாளோட ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய டேஸாக இருக்கும். சரி, அடுத்து டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டு. உங்களோட மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்க, எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களால் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாமுக்கு படிச்சிட்டோம், முடிஞ்சிடுச்சு. எக்ஸாம் இன்றைய நாள் நடக்க போகுது, அதையும் மாற்ற முடியாது. சரிங்களா? இப்போ போயிட்டு சார் நான் அதை படிச்சிருக்கலாமா, இல்லை இதை படிச்சிருக்கலாமா, நான் இன்னும் இதை படிக்கலை அதை படிக்கலை அப்படின்னா யோசிக்கிறதுக்கு பதிலாக நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் எக்ஸாம் நல்லா எழுத போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வாங்க. பயத்தை தூக்கி போடுங்க. பதறிய காரியம் கண்டிப்பாக சிதறும். பதறாமல் அந்த எக்ஸாமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றதான் நம்மளுடைய மிகப்பெரிய சக்ஸஸேங்க. அதனால் பயப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. எல்லா வினாக்களும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் மட்டும்தான் இருக்கும். தெரியாத வினாக்கள் வர வாய்ப்புகள் குறைவே. மனநிறைவோடு எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. சரி, ஃபைனலாக ஒன்று, இதை இல்லாமல் இப்போ சொன்ன இந்த 4 பாயிண்ட்டுக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுடைய ஃபைனல் டிப்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம் டைமிங்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகக்கூடிய டைமை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எல்லாருமே அறக்க பறக்க கிளம்பி போகிறதுக்கு பதிலாக காலையில் 8 மணிக்கெலாம் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கெலாம் நம்ம எக்ஸாம் சென்டர் போகிற மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் பசங்க பைக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. அதுதான் நமக்கு பெட்டரான ஒன்று. 8 மணிக்கெலாம் சென்டரை ரீச் பண்ண பார்த்துக்குவோங்க. சரி, ஓகே, இது நம்ம ரீச் ஆகக்கூடிய டைம். ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10 மணிக்கு தொடங்கி 12:30க்கு முடியக்கூடியதாக இருக்குது. இதுதாங்க மெயின் பேப்பர். இதில் தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதில் ஜிகே, ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜிகேவுக்கும் ரீசனிங்க்கும் நம்ம மேஜர் டைம் ஒரே டைம் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 1.25 மணி நேரத்தில் ஜிகேவும் ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீசனிங் அண்ட் மேக்ஸையும் முடிச்சிங்கனாலுமே பெட்டராக ஒன்று தான். இதுக்குள்ளேயே நம்ம ஷேடோவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கணும். மேக்ஸிமம் டபுள் ஷேடோ பண்ணாமல் இருக்கிறது
நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸுங்க எக்ஸாமில். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் டபுள் ஷேடோ பண்ணாமல் இருக்கிறது, ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தரக்கூடியதாக இருக்கும். சரி, மெயினான ஒரு விஷயத்த சொல்கிறோம். மதிய எக்ஸாமும் இருக்குது. அப்போ முடிந்த வரைக்கும் சாப்பாட்டை கொண்டு போயிடுங்க. மேக்ஸிமம் வெளியே அலோவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். அங்கே இருக்கக்கூடிய கேண்டீனில் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் போகிற இடத்துல கேண்டீன் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே விட மாட்டாங்க. 2வது எக்ஸாம் நமக்கு ஈவினிங் 3:30 மணிக்கு தான் தொடங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தோன்னா 2 மணி, 5:10க்கு தான் முடியக்கூடியதாக இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எலிஜிபிலிட்டி. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவுக்கான கொஷின்ஸை சரியாக ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பயப்படவே தேவையில்லை. இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வெற்றி பெறலாம். வேல் அகாடமி சார்பாக எல்லாருக்கும் எஸ்ஐ எக்ஸாம் நல்லா எழுதுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.